ரொம்ப அதிகபட்ச தண்டனைங்க. ஆண்கள் வந்துட்டு பார்த்தா நடுங்குற அளவுக்கு நறுக்குங்கன்னு சொல்றோம். என்னங்க தப்பது? மற்ற நாடுகள்ல எல்லாம் இந்த காஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க சைனால. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் நாகரிகம் கலந்து சில காணொலில நான் ஓப்பனா பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க இல்லைங்க அந்த மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்கானிஸ்தான்லாம் வந்துட்டு தலையில சுட்டு போட்டுருவாங்க. இவங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 4 நாள்ல. ஓகேங்களா? அந்த 3 நபரை சைலண்டா அரெஸ்ட் பண்ணிட்டு ஜாஃபரை தூக்கி இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க தூக்குனது வெளியே வருது. பிரஸுக்கு நமக்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட போகுதுங்க? ஜாஃபருக்கு போகுது. அதுவே லூப் ஹோல்னு உங்களுக்கு தெரியலீங்களா? இப்போ வந்துட்டு என்சிபி அதிகாரிகள் பெருங்குடி வீட்டுக்கு ரெய்டுக்கு போயிருக்காங்க. ஆன் த ஸ்பாட் நாங்க பாக்குறோம். நிறைய மீடியாக்கள் இருக்காங்க. எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 5 அதிகாரிகள் உள்ள போயிருந்தாங்க. இது வந்து முழுசா வெளியே வருது. இத வந்துட்டு ஸ்ட்ரிக்டா சின்சியரா இத வெளியே கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பெரிய தலைகள் மட்டும் ஆல்ரெடி நிறைய அந்த திரைப்படம் துறையில் சார்ந்த பல பேருடைய பேரெல்லாம் வந்துட்டு வெளியே ஜாஃபர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க. 7-8 பேரு. வெறும் 10 வருஷம் தான் தண்டனைன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு இந்த முகத்தை முடிஞ்சு கூட்டு போறாங்க. கூட்டு போறது ஜாஃபரான்னு கூட தெரியலையே, கொண்டு இருப்பாங்கன்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசும்போதுங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி. நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பன்முகத்தன்மை கொண்ட டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதாவது பாண்டிச்சேரியில ஒரு சிறுமிக்கு வந்துட்டு ஏற்பட்ட துயரம் போலவே இப்போ தமிழ்நாட்டுல, அதாவது தருமபுரி மாவட்டத்துல இது போல ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு. 10 வயது உள்ள ஒரு சிறுவனுக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க மனசெல்லாம் கொதிக்குதுங்க. அதாவது 2018ல திருமுலை வாயில்ல ஒரு 4 வயது பெண் குழந்தை வந்துட்டு சீரழிக்கப்பட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இருந்து நம்ம கொந்தளிச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு மக்கள் ஏன் வந்துட்டு இத ஒரு போராட்டமா கையில எடுத்துக்க மாட்டேங்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. அந்த திருமுலை வாயில் சம்பவத்துல அக்யூஸ்ட் 56 வயதுங்க, மீனாட்சி சுந்தரம். இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நபர் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயாச்சுங்க. அந்த நபருடைய ஒய்ஃப் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு. இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அப்பா அம்மா கோர்ட்டு கேஸ் அட்லீஸ்ட் அந்த அம்மாவுக்காவது தண்டனை வாங்கி தரணும்னு அடைஞ்சிட்டு இருக்காங்க. 2018ல 4 வயது குழந்தை எல்கேஜி படிச்சுட்டு இருக்குதுங்க. அந்த குழந்தைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதை விட என்ன கொடுமை இருக்கு சொல்லுங்க. 4 வயது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்துட்டு ஒரு ஆண் பிள்ளை, 10 வயது ஆண் பிள்ளை. நான் பேசிட்டு இருக்கிறது 4 வயது குழந்தைங்க. குழந்தை 4 வயது பெண் குழந்தைன்றது ஒரு குழந்தை. அப்ப ஏன் சட்டத்தை வந்துட்டு சீர்திருத்த முடியாதா? எவ்வளவோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரோம்ல. போக்சோ ஆக்ட் இப்ப இந்த போன 10 வருஷத்துல கொண்டு வந்ததுங்க. அது உண்மையாவே ஸ்ட்ராங்கான ஆக்ட் தான். அதுக்கப்புறம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 மாசத்துல தூக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை எல்லாம் சொல்றாங்க. மக்கள் திருந்த மாட்டிருக்காங்கல்ல. இப்போ பாண்டிச்சேரி இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்களா இல்லையாங்க? அந்த நம்ம ஆளுநர் அந்த வீட்டுக்கு பெரிய ரணமா ஆச்சுங்க அது பாண்டிச்சேரியில. இதே இப்ப நம்ம ஊர்லங்க, அதாவது பாண்டிச்சேரியில பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தானுங்க, ஒரு 2-3 கட்சிகள் சேர்ந்துட்டுங்க ஆளுநர் மேல வந்துட்டு அந்த இது போட்டு நாங்க வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்றோம், எங்களுக்கு வந்து நியாயம் வேணும்னு சொன்னவங்க தர்மபுரியில நடக்குதுங்க. ஒரு ஆண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கா. எங்க நியூஸ்ல எங்க பார்க்க முடியுது? நியூஸ்ல அப்படியே வந்தாலும் அது ஒரு செய்தியா தான் கடந்துட்டு போறோம். எல்லாத்தையுமே நம்ம அரசியல் ஆக்குறோமா இல்லையா? நீங்க அதை சொல்லுங்க. அரசியல் பார்வையா பாக்குறோம். இதுக்கு என்ன முடிவுங்க? இப்ப சிஏ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தானங்க. இருக்கிற சட்டத்தை அமெண்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. அதான் அமெண்ட்மெண்ட். யாரும் வந்து சட்ட திருத்தம் கரெக்ஷன் பண்ணல. அமெண்ட்மெண்ட்ன்றது ஒரு சின்ன அனெக்ஸ்டரா ஆட் பண்றது. அந்த மாதிரி ஆட் பண்ண முடியாதுங்களா? ரொம்ப அதிகபட்ச தண்டனைங்க. ஆண்கள் வந்துட்டு பார்த்தா நடுங்குற அளவுக்கு நறுக்குங்கன்னு சொல்றோம். என்னங்க தப்பது? இதுக்கு பேர் வன்முறைங்களா? எப்பங்க முடியுது? ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோங்க குழந்தை மேல கை வைக்கிறதுக்கு எப்படிங்க தைரியம் வரும்? இப்ப இந்த தர்மபுரி சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. வயல்ல இப்ப எப்படி பாண்டிச்சேரி அந்த சிறுமிய அந்த சாக்கடையில அந்த மூட்டையா எடுத்தோமோ அந்த மாதிரி வயல்ல எடுத்திருக்கிறாங்க அந்த குழந்தைய. ஒரு ஆண் பிள்ளைங்க
அந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா சொந்தக்கார பையங்க. நல்லா பாத்துக்கோங்க, இந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்ட்டு இல்ல, குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்ல. சொந்தக்கார பையங்க கூப்பிட்டு போற மாதிரி போயிட்டு பாலியல் அத்துமீறல் நடக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பையன் கத்துறோம், பயந்து சாவடிக்கிறோம். நம்ம ஊர்ல நடக்குதுங்க. நானும் பாக்குறேன், யாராவது கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கொடிய புடிச்சுக்கிட்டு இத வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆக்குவாங்கன்னா யாருமே பண்ண மாட்டேங்காங்களே. இது சமுதாய பிரச்சனை இல்லைங்களா? போதையினால போதையினால அது இது நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. அது ஓகே, அது அதுக்கு சில அரசியல் சாயமும் பூசப்படுகிறது. ஆனா அதுவே மிகப்பெரிய சமுதாய பிரச்சனையின் போது இது சமுதாய பிரச்சனை இல்லைங்களா? ஏன் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்க? சட்டத்தை திருத்த வேண்டும் சொல்றதை விட அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணுங்க. இத வந்துட்டு வரிசையா இப்படியே போயிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒத்துக்கப்பட மாட்டாதுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இத பல காணொலிகள்ல சொல்லியிருக்காங்க. மத்த நாடுகள்ல எல்லாம் இந்த காஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க சைனால. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் நாகரிகம் கலந்து சில காணொலில நான் ஓப்பனா பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க இல்லங்க அந்த மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் வந்துட்டு தலையில சுட்டு போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 4 நாள்ல. நம்ம என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கு வந்துட்டு சட்டம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டம். இப்போ போன 10 வருஷத்துல நிறைய கொண்டு வந்தீங்க, இதையும் கொண்டு வாங்க. ஒரு முடிவு கட்டுங்க. முடிஞ்சா அதை பப்ளிக்ல வச்சு செய்யுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் மனசு எப்ப ஆறும் தெரியுங்களா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு எல்லாம் எப்ப மனசு ஆறும் சொல்லுங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு சண்டந்துடமா வெட்டி போடணும்னு அவங்க ஏங்குவாங்க இல்லையாங்க? நார்மல் சிவிலியனுடைய கொந்தளிப்பு என்னவாங்க இருக்கும்? நினைச்சா பண்ண முடியுங்களா? அதிகாரிகள் நினைச்சா பண்ணலாம்ல. இன்னொன்னு சொல்றேங்க, 2004லயோ 2006லயோ அப்பெல்லாம் நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிறேங்க, சின்ன பொண்ணுங்க. ஸ்கூல் வேன்ல படிக்கிற ஒரு குழந்தைய கடத்திட்டு போய், அதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்புத்தூர்ல என்னங்க கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணி 2 பேரும் கொண்டுட்டாங்க. அந்த வேன் டிரைவர் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சைலேந்திர பாபு பீரியட்ல என்கவுண்டர் பண்ணாங்க. எங்க காலேஜ்ல நாங்கெல்லாம் ஸ்வீட் எல்லாம் மாறி மாறி கொடுத்துக்கிட்டு கொண்டாடணுங்க. அந்த என்கவுண்டர் நாங்க இத்தனைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க, கொண்டாடணுங்க நாங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்களே. ரொம்ப வேதனையா இருக்கு தோழரே. இல்ல, தொடர்ச்சியா அந்த மாதிரியான சம்பவம் வந்து நடைபெற்று வருகிறது. இதுக்கான அந்த முடிவு என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இல்லங்க, இதுக்கு முடிவு கிடையாதுங்க. நம்ம ஒரு லிமிட்ட தாண்டிருச்சு. நம்ம எப்ப வந்துட்டு இதுக்கான முடிவு என்னன்னு யோசிப்போம்னா, ஆரம்ப கட்டத்துல இருக்கு. நம்ம இது எங்க சரி பண்ணலாம், குட் டச் பேட் டச் சொல்லி தரலாமா, இல்ல பெண்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொண்டு வரலாமா, இப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கலாம். இது இப்ப என்ன மாதிரி நடந்துருச்சுன்னா, என்ன பண்ணாலும் மிஞ்ச போனா அரெஸ்ட் பண்ணுவாங்க. பெயிலு என்னங்க, பெயிலு ஈஸியா கிடைக்குதுங்க. பெயில் எல்லாம் கிடைக்குதுங்க. அதெல்லாம் கிடைக்காமலாம் போய் உள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாம் கிடையாதுங்க. பெயிலும் கிடைக்குது. மிஞ்சி போனா சட்டத்தை அப்படி இழுத்துக்கிட்டே போவாங்க கேஸ். அவங்க லைஃப வாழ்ந்துருவாங்க. பின்னாடி என்னன்னு யோசிக்கிறாங்க ஒரு சாமானியன். இந்த திருமுலை வாயில் கேஸ் 2018 இப்ப 2024 இன்னும் கேஸ் முடியல. அந்த நபர் வந்துட்டு நல்லா வாழ்ந்து ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயாச்சுங்க. அந்த ஆள் லைஃப் வந்து போயிட்டான்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? இத அந்த லிமிட்ல தாண்டிருச்சுங்க. தண்டனை வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஒரு சீனை வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் காட்டல அப்படின்னா, இல்ல சட்ட திருத்தத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் அது பண்ணலன்னா இதுல இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாதுங்க. இதுக்கு மேல நம்ம அவேர்னஸ் கொண்டு வரலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எல்லாமே வில் பி ரூல்ட் அவுட். இங்க யாருக்குமே அவங்கவங்க வேலைக்கு ஓடிட்டு இருக்காங்க, அவங்கவங்க பொழைப்புக்கு ஓடிட்டு இருக்காங்க, வாழ்வாதாரத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து விழிப்புணர்வு அவேர்னஸ்க்கு எவ்வளவு பேருக்குங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? எவ்வளவு இயக்கங்கள் உழைச்சாலும் அவங்களுக்குன்னு மத்த வாழ்வாதாரம் இருக்குல்ல. 24/7 உங்களாலேயோ எங்களாலேயோ தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுங்களா? அது உங்க வேலையா நம்ம வேலையா? இல்ல அதிகாரிகளே வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரம் அவங்க ஒரு பெண் குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமாங்க? சட்டத்தை கொண்டு வாங்க, நீங்க சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. இது ஒண்ணுதாங்க வழி. இப்போ போதைப் பொருள் விவகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஜாபர் சாதிக்கோட கூட்டாளி வந்து சதானந்தம் சொல்லிட்டு நேத்து வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அவர்கிட்ட வந்து வாக்குமூலம் எல்லாம் பெற்று பல்வேறு தீவிரமான சோதனைகள் நடைபெற்று வருகிறது இன்னமும். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எனக்கு இது ஆரம்பத்துல இருந்தேங்க ஒரு விஷயம் எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. என்சிபி இந்த கேஸ ஹேண்டில் பண்ற விதம். ஆரம்பத்திலேயே 3 பேரை அரெஸ்ட் பண்ணணும்னு ஓபன் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாஃபரை தேடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாஃபருக்கு ஆக்சுவலி ஒளியறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அவர் மாட்டணும்னா ஓபன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இப்போ சதான்ற ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல என்ன பெருசா மாட்டும்? அதாவது இவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணாங்கன்னு மாட்டுமே தவிர்த்து அந்த பார்ட்டிக்கு ஆவணங்களை வந்துட்டு பதுக்கிறதுக்கு கூடிய டைம் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கூட்டாளிக்குங்களா?
ஆமாங்க. அதானே இப்ப நீங்க ம், யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த முதல் 3 பேரு அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இப்ப நம்ம அக்யூஸ்ட் சைட்ல இருந்து யோசிக்கலாமே. இப்ப இந்த ம். மாரி குடவுன்ல, வேர்ஹவுஸ்ல ஏதாவது அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த இல்லீகலா ஏதாவது சரக்கு அந்த மாரி பதுக்கி வச்சிருக்காங்கன்னா, அத அப்படியே விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஜாஃபர் காணாம போனாருங்களா? காணாம ம். போய் எவ்வளவு நாள் கழிச்சு அவர புடிக்கிறோம்? அதுக்கிடையில அப்படியே ம். வந்துட்டு அந்த சர்க்கிள்கள மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப வந்துட்டு அந்த சாதாரண ஒருத்தர புடிச்சுக்கிட்டு, அவங்க வந்துட்டு அவங்களுடைய கம்பெனி மூலமா இந்த மாரி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, பேக்கேஜிங்க்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னா, என்ன ம். ஆவணங்கள் மாட்டும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது ஏர்வே பில்ஸ் மாட்டலாம். இந்த காம்பனன்ட் மிக்ஸ் பண்றாங்கன்னு மாட்டலாமே தவிர்த்து, சட்டத்துக்கு தேவை என்னன்னா, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கரெக்ட்டுங்களா? மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ். அத ரொம்ப டைம் எடுக்க அது என்ன ஆகுதுன்னா, என்சிபி அதிகமா வாய்ப்பு குடுக்குறாங்கல்ல. இப்போ இந்த ஆப்போசிட் நம்ம ஜாஃபருடைய வக்கீல் யாரு? டி.ஆர். பிரபாகரன் நெனைக்கிறேன். ம். அவரு இப்ப நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு சொல்றாருங்க. அதாவது இந்த என்சிபி சைடு நெகட்டிவ் இது என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, இது மிகப்பெரிய நெட்வொர்க்ன்னு தெரிஞ்சிருந்தது அப்டின்னா, 3 பேத்த சைலன்ட்டா அரெஸ்ட் பண்ணி அவங்கள வச்சுட்டு, சைலன்ட்டா ம். ஜாஃபர தூக்கியிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ம். ஜாஃபர ஒரு 2 நாள் போலீஸ் கஸ்டடில வச்சா அது என்னங்க தப்பு? புரியுதுங்களா? ம். அது அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்டா மாத்தியிருக்கலாம். எவ்வளவோ பெரிய கேஸஸ எப்டி எப்டியோ ஹேண்டில் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாரி ம். கேஸஸ சென்சிட்டிவா ஒரு 2 நாள் ஜாஃபர வச்சு விசாரிச்சாலே எல்லா உண்மையும் வந்துற போதுங்க. டக் டக் ம். டக்குன்னு தமிழ்நாட்டுல ஆட்கள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ரெய்டு பண்ணி தூக்க வேண்டியது தானே. இல்ல நார்மலி அப்படிதானே நேத்து அதுதான் இல்ல அப்படிதானே நேத்துலருந்து பாத்தீங்கன்னா, சோதனை நடைபெற்று வருகிறது. இப்போ அவரோட இங்க சென்னையில ஒரு வீட அவர வந்துட்டு எவ்வளவு குடோனா நாள் கழிச்சு பயன்படுத்திலாம். அரெஸ்ட் பண்ணாங்க? சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். துறைப்பாக்கம்ல ஆ ம். அவர வந்து வீடுகள் மாதிரிலாம் அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரே காம்பவுண்டுக்குள்ள 3 வீடு இருக்குதுங்க. என்னங்க ம். நார்மல் வீடு மாதிரி. அவர் வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய பங்களோ. ஓகேங்களா? இது வந்துட்டு ம். எப்படின்னா, இந்த மாரி நெறைய இடங்கள்ல நார்மல் வீடு, ஹவுசிங் போர்ட் வீடு மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்க சோதனைக்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க ம். என்சிபி அதிகாரிகள். ம். என்ன கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா விசாரிச்ச வரைக்கும் 1 ம். வாரத்துக்கு முன்னாடி அந்த இடங்களுக்கு எல்லாத்துக்கும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. கைதானதுக்கு அப்புறமா இல்ல வாடகைக்கு முன்னாடி 1 அவரு வாரத்துக்கு ம். முன்னாடி விட்டுருக்காங்க. நான் என்ன ம். சொல்றேன்னா, இங்க எவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப 1 ம். வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நெட்வொர்க்கு தன்ன வந்துட்டு எப்படி எப்படிலாம் டிஃபெண்ட் பண்ணணும், காப்பாத்திக்கணும்ன்ற வேலைகள்ல இறங்கியிருக்காங்கன்றதுனால தான், கரெக்ட்டா ம். 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்களாம். அப்ப அது வரைக்கும் கிளியரன்ஸ் அதுவரைக்கும் நடந்திருக்கா குடோன் இல்லையா நீங்க ம். சொல்லுங்க? ம். நீங்க ஒண்ணும் இல்ல. துரைப்பாக்கம் அந்த வீட்டுக்கு வெளிய என்சிபி ஆபீசர்ஸ் உள்ள இருக்காங்க. வெளிய 2 வண்டி இருக்கு. ஒண்ணு ம். வந்துட்டு பிரைவேட் வண்டியில வந்து நிக்கிறாங்க. இன்னொன்னுல வந்துட்டு போலீஸ் ஸ்டிக்கர் போட்ட ஒரு வண்டி நிக்குது. உள்ள 5 ஆபீசர்ஸ் இருக்கு என்கொயர் பண்றாங்க. அந்த 3 ம். சின்ன சின்ன வீடுகள்ல ஃபேமிலி தங்கிட்டு இருக்கு. விசாரிச்சு ம். பார்த்தா 1 வாரத்துக்கு முன்னாடி தான் குடி வச்சிருக்காங்க. அப்ப ம். அது வரைக்கும் அது என்னவா யூஸ் ஆயிட்டு இருந்தது? டாக்டர யா பிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு வந்து, அதுக்கப்புறம் நம்ம சதாவ பிடிக்கிறோம், மத்தவங்கள பிடிக்கிறோம், அந்த குடோனுக்கு ரைடு போடுறோம்னா, அதுக்குள்ள இவங்க வந்துட்டு உஷார் ஆயிட்டாங்களா இல்லையாங்க? அப்போ இல்ல அவரு இந்த ம். சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டே டைரக்ட்டா ம். அவங்கள வந்து தற்காத்துக்கிறாங்கன்னா, நிச்சயமா இதுல நெறைய அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. சும்மா இல்ல நம்ம இல்லங்க. அப்படி சொல்லி அதாவது இல்ல நம்ம அப்படி சொல்லிட முடியாதுல்ல மேம். இப்போ அவரு தலைமறைவா இருந்தாரு. அதன் காரணமாக தான் டிலே ஆச்சு அவர கைது பண்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் அவர்ட்ட விசாரணை நடத்திய பிறகு தான் இப்ப சதான்றவரை கைது பண் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சலீம் கைதானாரு அப்படின்னு ஓப்பனா பிரஸ் மீட் வரலன்னா, ஜாஃபர் எஸ்கேப் ஆயிருப்பாரா? சலீம் ஒரு 3 பேருங்க. அது சலீம் அந்த 3 பேர் எனக்கு சரியா சைமன். வரல. ம். ஓகேங்களா? அந்த 3 நபர சைலன்ட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு ஜாஃபர தூக்கியிருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம். அங்க தூக்குனது வெளிய வருது. பிரஸ்ஸுக்கு ம். நமக்கெல்லாம் வெளிய வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட போகுதுங்க? ஜாஃபருக்கு போகுது. ம். அதுவே லூப் ஹோல்ன்னு உங்களுக்கு தெரியலீங்களா? 3 பேத்த புடிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர புடிக்கிறாங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க? ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்களாங்க? கம்ப்ளீட்லி ம். அவங்கள வந்து நோ கான்டாக்ட்ல போட்டுருவாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய கேஸுங்க இது. இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி புடிச்ச கேஸுங்க. அப்போ ம். இவங்கள புடிக்கிறாங்கன்ற நியூஸ் இமிடியேட்டா ஜாஃபருக்கு தெரியுதுங்க. பிரஸ் மீட்ல பாக்குறதுக்கு முன்னாடியே தெரியுது. முன்கூட்டியே அப்ஸ்காண்ட் ஆறாருல்ல. ம். இங்க இன்ஃபர்மேஷன் வரதுக்குள்ள ஒரு ஆள எஸ்கேப் தானங்க. அதனால தானே புடிக்க முடியல ஒரு 10 நாளு. ம். அங்கேயே அந்த லூப் ஹோல் நடக்குது. அப்புறம் 10 நாள்ல அவர் கையில கிடைச்சாதான் ஸ்டேட்மெண்ட்டா அடுத்த கட்டம் போக முடியும். என்ன ஏதுன்னு யோசிக்கிறாங்கன்னா, அந்த 10 நாள்ல எவ்வளவு டைமுங்க? இல்ல அப்போ ஒரு நீங்க நாள் வந்து போதாதுங்களா? ஜாஃபர் சாதிக்கு சில இல்ல இப்ப ஆவணங்கள் படிக்கிறதுக்கு. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா இப்ப ஜாஃபர் சாதிக் விவகாரத்துல வந்துட்டு அதிகாரிகள்லாம் வந்துட்டு மெத்தன போக்குல செயல்பட்டான்னு சொல்ல வரீங்களா? எத்தன போக்கு அப்டின்னா, இத வந்துட்டு சீரியஸா ஸ்ட்ராங் இன்டென்சிட்டியோட பார்க்க வேண்டிய கேஸுங்க. இதே மாதிரி ம். கேஸஸ்லாம் இந்த மெக்சிகோங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மெக்சிகோன்றது இந்த மாரி போதைப் பொருள்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே.
அதே மாதிரி ஆப்கான் வந்து நம்பர் 1ங்க. இப்ப இந்தியா என்ன பேசிட்டு இருக்காங்க? இந்தியாவை பத்தி என்ன மத்த நாடுகள் பேசிட்டு இருக்காங்க தெரியுங்களா? நம்ம ஆப்கானியே முந்திடுவோமோன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது சென்சிட்டிவான கேஸா இல்லையாங்க? இது மெத்தன போக்கு அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு எஸ்டி கொரியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குடவுன்ல எல்லாம் வந்து பாக்குறாங்க. என்ன ஆவணங்கள் அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க நீங்க அதை சொல்லுங்க. வெளியே வந்து எஸ்டி கொரியர்ஸ்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. அதுல முக்கிய ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதா சொல்ல வந்துச்சு. இங்க குடோன்ல வந்துட்டு கைப்பற்றப்போ அந்த ராகி மாவுல வந்துட்டு அவரு இல்லீங்களே, இங்க பாருங்க, ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருந்ததுன்னா வெளியே வந்து நாங்க வந்துட்டு இவ்வளவு கிலோ நாங்க இதை பிடிச்சோம். சூடோ ஃப்ரெட்டமைன்களா ஏதோ பேரு சொல்றாங்க. கண்டெய்ன்டு ப்ராடக்ட் அது. அதாவது அது நார்காட்டிக் ட்ரக் கிடையாது. இட்ஸ் ரா மெட்டீரியல். கரெக்ட்டுங்களா? சரி, அது ரிலேட்டடா வேற ஏதாவது நாங்க இவ்வளவு கிலோ கண்டுபிடிச்சோம். இப்ப குடவுன்ல 50 கிலோ பிடிச்சாங்கல்ல டெல்லியில. ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணும்போது 50 கிலோ பிடிச்சாங்கங்களாங்க. ஏன் இங்க நமக்கு எந்த பிரஸ் மீட்டும் வரல? இந்த 10 நாள்ல அப்ப கிளியரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல. இல்ல இதை மேம், எனக்கு அந்த இப்ப சோதனையில அந்த சோதனையில குடோன்ல வந்துட்டு ஆய்வுல பாத்தீங்கன்னா அதுல மாவுல வந்துட்டு பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணதெல்லாம் தெரிய வந்துச்சு இல்லைங்களா? அது ஒரு பெரிய இது தானே. இவ்வளவு நாள் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. நான் ஒன்னே சொல்லட்டுங்களா? இந்த மாதிரி எவ்வளவோ என்டிபிஎஸ் ஆக்ட் போட்ட வழக்குகள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த ஆரோக்கியராஜ் கேஸ் அது 2008. மைக்கேல் ராஜ் கேஸ் எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குங்க? இதே கேஸ் 2008. வீரியம் வந்துட்டு அதாவது இந்த அளவுக்கு 2000 கோடின்னு பேச்சு இல்லைனாலும் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேஸ் 2008 மைக்கேல் ராஜ் கேஸ். அதுல வந்துட்டு என்ன ஆர்டர் வந்தது எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குங்க அதெல்லாம்? அதாவது இப்ப நீங்க வந்துட்டு கையும் களவுமாக இவங்க வந்துட்டு இவ்வளவு போதைப் பொருள் கடத்தி இருக்காங்கன்னு உங்க கைக்கு வந்ததுன்னு வைங்க. போதைப் பொருளை தனியா கடத்த மாட்டாங்க. ஏதாவது எல்லாம் வச்சுதான் கடத்துவாங்க. அப்ப முதல்ல எல்லாம் சட்டம் என்ன இருந்ததுன்னா அது வந்துட்டு எவ்வளவு பொருள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராகி மாவுன்னு வைங்க. அதுல போதைப் பொருள் கடத்துறாங்கன்னா அந்த ராகி மாவை எடுத்துட்டு அந்த போதைப் பொருளுடைய கண்டென்ட் இருக்குல்ல, அது எவ்வளவு கிராம் எவ்வளவு கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்டனை. அது உங்களுக்கு தெரியுமா? என்டிபிஎஸ் ஆக்ட்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு கிலோ போதை மருந்து கடத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? அதுல எதுல வச்சு கடத்துறீங்கன்றது எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரக் மெட்டீரியல் இருக்குது பாருங்க, 2 இருக்கு. ஒரு நார்காட்டிக்ஸ் ட்ரக், இன்னொரு கண்டெய்ன் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அது ட்ரக் எல்லாம் வராது, ஆனா அதை வச்சு ட்ரக் பண்ணலாம். கண்டெய்ன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையான அந்த தண்டனையுடைய வீரியம் வந்துட்டு மாறும். 2008 இந்த மைக்கேல் ராஜ் கேஸ்ல ஆர்டர் அப்படியே உல்டா ஆச்சு. என்ன தெரியுங்களா? ராகி பவுடரோட நான் வந்துட்டு ட்ரக்கையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு கடத்துறேன் அப்படின்னா ஓவரால் காம்பனன்ட் உடைய வெயிட்டேஜ், ஓவரால் காம்பனன்ட் உடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வீரியமான தண்டனை அப்படின்னு கொண்டு வராங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப கையில என்ன வந்துட்டு நீங்க சப்ஸ்டன்ஸ கைப்பற்றிருக்கீங்கன்றது உண்மைதானே? அதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்துட்டு தண்டனை. நீங்க ஆவணங்கள் காட்டலாம், இதுல மிக்ஸ் பண்ணி அதுல அதை அமுச்சு விட்டோம், அதை மிக்ஸ் பண்ணி அதுல அமுச்சு விட்டோம்னு சொல்லலாம். குவான்டிஃபை பண்ண முடியுமா? கரெக்டா இவ்வளவு கிலோ போயிருக்கு, கரெக்டா இப்போ வந்துட்டு இப்ப 50 கிலோ சூடோ ஃப்ரெட்னைன்னு சொல்றாங்கன்னா அது வந்துட்டு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு குவான்டிஃபை பண்ற மாதிரியான டேட்டா நம்ம கிட்ட இருக்கா? என்சிபி சொல்றது எல்லாமே குத்து மதிப்பு தானே. 2000 கோடி கிட்ட 2000 கோடி கிட்டன்றது வேற, 2000 கோடின்னு தெளிவா சொல்றது வேற. இந்த கேஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஃபைனலா ஒருத்தரை பிடிக்கிறது என்ன? வேரோட அதை அழிக்கிறது. கரெக்டான தண்டனையில வந்து நிக்கணும், அந்த நெட்வொர்க்ல லாக் ஆகணும். கையில சரக்கு இல்லாம நாங்க வந்து அந்த ஆவணங்களை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தடயம் கிடைச்சிருக்குன்னா தடயமா வைங்க. இவங்க வந்துட்டு என்டிபிஎஸ் ஆக்ட்ல ஒருத்தர் அரெஸ்ட் ஆறாங்கனாலே அவங்க வந்துட்டு குற்றவாளின்னு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்றதுதான். இப்ப மத்ததெல்லாம் கூட வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரையல்னு சொல்லுவாங்க. என்டிபிஎஸ் ஆக்ட்ல ஒருத்தர் அரெஸ்ட் ஆறாங்கன்னா அவங்களுக்கு பெயிலே கிடைக்காதுங்க. என்டிபிஎஸ் ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணா. ஏன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணும் போதே அவங்க கையில ஒண்ணா கஞ்சா இருந்திருக்கணும், இல்ல ஒரு ஸ்ட்ராங் எசன்ஸ் இவங்க வந்து கடத்தி இருக்காங்க, இல்ல இவங்க வந்துட்டு இந்த நெட்வொர்க் ஸ்ட்ராங்னு எவிடன்ஸோ ஸ்டேட்மெண்டோ இல்ல அதனுடைய அந்த கான்செப்சுவல் ஃபேக்ட் இல்லாம என்டிபிஎஸ் ஆக்ட்ல வந்துட்டு பண்ண முடியாது. இப்ப இவருக்கு எகெயின்ஸ்டா எனக்கு தெரிஞ்சு 25 ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட்ல ஃபைல் ஆயிருக்கு. இன்னும் 2 செக்ஷன்ஸ் இருக்கு, 5A 25Aன்றது. இது வந்து 29 ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட். அப்போ இவர் குற்றவாளி கன்ஃபார்ம்டு. ப்ரொவைடட் 180 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னா ஒரு மேண்டேட்டரி பெயிலுக்கான ஆப்ஷன் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் இவங்க குற்றவாளி தானுங்க. இப்ப பாத்துட்டு ஓகே இந்த மாதிரிலாம் கடியம் இருக்கு, அந்த மாதிரி கடியம் இருக்குன்றது எந்த அளவுக்கு நாளைக்கு ஒரு ஹியரிங் வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு இப்ப சொல்லட்டுங்களா?
நிறைய ம். வந்துட்டு காணொலிகள்ல பாக்குறேன். எல்லாம் ஃபேக் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, குற்றங்களுக்கு வெறும் 10 வருஷம் தான் தண்டனை மேக்ஸிமம். அவ்வளவுதான் ம். ஆல் எஸ்கேப் ஆவாங்கலாம் சொல்றாங்கல்ல. அது ம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறும் 10 வருஷம் தாங்க மிஞ்சி மிஞ்சி போன தண்டனைன்னு. உண்மையே ம். கிடையாதுங்க. குற்றப்பிரிவு 31A படி ம். டெத் பெனால்டி கூட கிடைக்கும். கரெக்ட்டான ஆவணங்கள் கோர்ட்டுக்கு ம். சப்மிட் பண்ணி, அதனுடைய வீரியம் ஹெவியா இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரீம் ம். தண்டனையா ஆஸ் பர் 31A ம். டெத் பெனால்டி கூட கிடைக்கும். தூக்கு தண்டனையே கிடைக்கும். அப்போ இத என்சிபி எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்திருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஆதங்கம். இதெல்லாம் சைலன்ட்டா வச்சு ஹேண்டில் பண்ணி கடகடன்னு சைலன்ட்டா புடிக்க வேண்டிய மிகப்பெரிய நெட்வொர்க். ஒரு சின்ன இல்ல. நெட்வொர்க்ன்னு வைங்க. இல்ல. இப்ப என்சிபி வந்துட்டு அவரு தான் சொல்ட்டாரு இல்லைங்களா? இந்த மாரி அவர் முதலீடு பார்த்தீங்கன்னா, சினிமா துறை, அப்புறம் கட்டுமான துறைலாம் வந்துட்டு பண்ணியிருக்கான்ட்டு. இப்போ அடுத்த ஸ்டேஜ்க்கு அப்படிதான் கொண்டு போவாங்க இல்லைங்களா? இப்ப இடி வந்திருக்காங்க. இப்ப சோதனைலாம் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு தானே இது போயிட்டு இருக்க போகுது. இல்லங்க இப்ப என்ஐஏ எடுப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அதுல ம். வர்ற பணம்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க ஏதுன்னு இப்ப என்ஐஏ எல்லாம் பிக்சர்ல வருவாங்க. அது ஓகே. பட் ம். நான் சொல்றது என்ன அப்டின்னா, லூப் ஹோல் டைம் குடுக்க கூடாதுங்க. நம்மளுடைய சொசைட்டில மிகப்பெரிய பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கிறது போதைங்க. ம். கொஞ்சம் மாசமா நீங்க போதைப் பொருள்னால ஆகக்கூடிய கிரைம் தான் அதிகமா பார்ப்பீங்க. ம். 2வது பாலியல் வன்புணர்வு. குழந்தையோ, பெண்ணோ, ஆணோ இல்ல ஆண் குழந்தையோ. கரெக்ட்டுங்களா? 2 ஒரு பெரிய சமுதாய பிரச்சனையா ஆயிட்டு வருது அப்டின்னும் போது, ம். டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்குறது. இப்ப ஒருத்தர ம். அரெஸ்ட் பண்றோம்னு வைங்க. அவர அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்றது டீட்டெயில்ஸ் அவர வச்சு மத்தவங்கள புடிக்கணும்னு நெனச்சா, அவர அரெஸ்ட் ம். பண்ணும்போது இவர அரெஸ்ட் பண்ணிட்டாருன்ற தகவல் கூட வெளிய போக்கூடாதுங்க. உங்களுக்கு நான் நெறையா கேஸ் சினாரியோ டாக்குமெண்ட்ஸே நான் குடுப்பேன். மெக்சிகோல ஒரு மிகப்பெரிய ட்ரக் பெட்லர புடிச்சிருக்காங்க. அந்த கேஸ எப்படி ஹேண்டில் பண்ணாங்க தெரியுங்களா? ஓவரால் நெட்வொர்க்க புடிச்சாங்க. என்னங்க? நான் அதோட ம். கம்பேர் பண்றேன். நான் எல்லாத்துக்கும் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு தானே நான் பேசுறேன். நான் இப்ப என்சிபிய நான் அலிகேட் பண்ற அளவுக்கு நான் என்சிபி உடைய ஹையர் ஆஃபிஷியலா என்ன? அப்ப மத்த கேஸஸ் மத்த கண்ட்ரில எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இது உண்மையாவே ஒரு மெத்தன போக்கா தான் எனக்கு வந்துட்டு படுது. எனக்கு ம். சம்டைம்ஸ் என்ன பயம் வருது அப்டின்னா, இதுல வந்து நெறைய பெரிய அதிகாரிகள் கூட சென்ட்ரல் அளவுல ஒரு வேள ம். வந்திருக்கலாம். ஏன்னா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இவங்க ஒண்ணும் பிரைவேட் ஜெட்ல ஒண்ணும், இல்ல பிரைவேட் ஏரோப்ளேன்ல ஒண்ணும் அப்படியே இந்த ம். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பறந்து போகல. ம். புரியுதுங்களா? புரியுது. இதே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டம்ஸ் இருக்கு. இடையில நெறைய கிரைட்டீரியாஸ தாண்டி தானே போயிருக்கு. இல்ல அந்த சும்மா அந்த மாரி இல்லல்லங்க. இப்ப நீங்க சொல்ற இப்ப அந்த லூப் ஹோல்ன்னு சொல்றீங்களா? அவரும் அதே மாரி அந்த லூப் ஹோல பயன்படுத்தி தான் உள்ள கொண்டு போயிருப்பாரு வெளிநாடுகளுக்கெல்லாம். அந்த லூப் ஹோலுக்கு இல்லங்க. அந்த லூப் ஹோல அவரு பண்ணி தப்பு ம். பண்ணியாச்சு. தப்பு பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு என்சிபிக்கு. இத ம். புடிக்கிறதுக்கு கொஞ்சம் சாமர்த்தியமா புடிச்சிருக்கலான்றது என்னுடைய இது லேட். ம். ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவருடைய அந்த பெருங்குடி வீடு 1 வாரத்துக்கு முன்னாடி வாடகைக்கு விட்டுருக்காங்களாம். 1 வாரத்துக்கு முன்னாடி அவசர அவசரமா. அதாவது அது ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு காட்டுறதுக்கு. அப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும், அப்ப ம். அந்த டீம் வந்து ஆப்பரேஷனலா இருந்திருக்காங்களா? இல்லையா? நீ தற்காத்துக்கிறதுக்கும், சில விஷயங்கள் பதுக்குறதுக்கும். அவசர ம். அவசரமா 1 வாரத்துக்கு முன்னாடி அத வந்து செஞ்சு குடுக்கறதுக்கான நிபந்தனை என்ன? அது ஒரு குடவுன் இல்ல, வேர் ஹவுஸ் இல்ல. அது ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ். அப்ப அங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போனா குடும்பங்கள் இருப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க. குழந்தைகள் இருப்பாங்க. என்ன கண்டுபிடிக்க முடியும்? இது ம். எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்க. ஓகே, பாக்கலாங்க. ஓகே. அது எவ்வளவு தூரத்துக்கு பாக்கலாங்க. அடுத்து எவ்வளவு தலைகள் உருட்ட போகுது அப்படின்றது. ஆனா ம். என்சிபி உடைய போக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஏதாவது இல்ல கொஞ்சம் நம்ம நல்லா அப்ரப்ட்டா சில இல்ல நாம டீட்டெயில்ஸ் அந்த மாரி கொண்டு சொல்லிட முடியாது மேம். ஆதாரம் இல்லாம அந்த மாரி சொல்லிட முடியாது. அந்த என்சிபி அதிகாரிகள் அவங்களுடைய வேலைய வந்து சிறப்பா தான் செஞ்சுட்டு வராங்க. நம்ம அந்த மாரி சொல்ல இல்லங்க. முடியாது. என்சிபி அவங்க சிறப்பா வேலைகள் செய்றாங்க. அத நான் வந்துட்டு அதாவது ம். நம்ம ஸ்டேட் ஓட நம்ம என்சிபி இத டக் டக்ன்னு தூக்குனாங்க எல்லாமே ஓகே. ஆனா ம். இவ்வளவு டைம் கேப் குடுக்குற அளவுக்கு லூப் ஹோல் இருந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு 1000 பேசலாங்க. ஃபைனலி எது தெரியுங்களா மேட்டர்ஸ்? இந்த கேஸ் ம். கோர்ட்டுக்கு போயி ம். ட்ரையல் இருக்கு பாருங்க. அப்போ கோர்ட் ம். ஆர்டர் வரும் பாருங்க. எவ்வளவோ கேஸுங்க. ஏன்னா என்னமோ நெனச்சிருப்போம். நம்ம வந்து பெரிய அரசியல் பிரமுகர்கள்லாம் சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாம் எப்டி எப்டியோ பேசியிருப்போம். ஆர்டர் என்ன ம். வந்திருக்கும் சொல்லுங்க வேர்டிக்ட். புரியுதுங்களா? அந்த ம். டாக்குமெண்ட்ல, இந்த டாக்குமெண்ட்லன்னு வெளிய வந்த கேஸ் எல்லாம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2G ஸ்பெக்ட்ரம். ஓகே. நீங்க வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பேசுறீங்க. ஃபைனலா ம். இது எங்க போய் முடியும்? அப்டின்றத நான் யோசிச்சு பேசிட்டு இருக்கேன். ஓகே. இல்ல இப்ப அந்த ஜாஃபர் சாதிக் கைதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டாளிகள் இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவ அத மாத்துனேன்னு சொல்றீங்க. அது முன்னாடி வந்து குடோனா பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க. இப்போ வந்து அந்த அத நான் அந்த சொல்லலைங்க. கூட்டாளிகள்லாம் வந்துட்டு இவங்க கோர்ட்ல இல்ல. ஒரே தகவல் நிமிஷம். வந்தபடி கிடைச்ச தகவல் படி. இப்போ வந்துட்டு என்சிபி அதிகாரிகள் பெருங்குடி வீட்டுக்கு ரெய்டுக்கு போயிருக்காங்க. ஆன் த ஸ்பாட் நாங்க பார்க்கிறோம். நெறைய மீடியாக்கள் இருக்காங்க. எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 5 அதிகாரிகள் உள்ள போயிருந்தாங்க. இல்ல இப்ப அந்த போதைப்பொருள் கடத்தல் அந்த கூட்டாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப தொடருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அச்சப்பட்டு வந்து பதுங்கி இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா நீங்க?
இல்லங்க ஜாஃபர் கைதுக்கு பதினிருப்பாங்களாங்க, நடுங்கிட்டு இருந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும்? சிலர்லாம் வந்துட்டு இல்லாமயே இருந்திருக்கலாம். இல்ல இல்லாமல் இருக்கிற மாதிரி ஆக்கப்பட்டிருந்திருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாங்க. இது வந்துட்டு முழுசா வெளிய வருது. இத வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா, சின்சியரா இத வெளிய கொண்டு வந்தாங்கன்னா, நெறைய பெரிய தலைகள் மட்டும் ஆல்ரெடி நெறைய அந்த திரைப்படம் துறையில் சார்ந்த பல பேத்தினுடைய பேரெல்லாம் வந்துட்டு வெளிய ஜாஃபர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க. 7, 8 பேரு இது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, ஜாஃபர் சாதிக்குடைய வக்கீல். எவ்வளவு பேர் வந்துட்டு அந்த டி.ஆர். பிரபாகரனுடைய பேட்டியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அ இல்ல டி.ஆர். பிரபாகரனுடைய பேக்ரவுண்ட கொஞ்சம் விசாரிச்சா, நம்ம எல்லாம் வந்துட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு நெறைய பொது நல வழக்குகள் இருக்குல்ல. அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போட்ட நபர் அவங்க. அதாவது சமுதாயத்து மேல ரொம்ப பெரிய அக்கறை கொண்ட நபர். அவர கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா, இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நெறைய அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல 5000க்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும்ல கொரோனா ட்ரீட்மெண்ட்க்கு. இந்த மாரி ஒரு கவர்ன்மெண்ட் ஆர்டர் வந்தது. நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த சட்டத்தெல்லாம் மீறினாங்க. இவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பொதுநல வழக்கு போட்டுங்க ஒரு 14, 15 ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய லைசன்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணாரு. இந்த ட்ரீட்மெண்டே பண்ணாத மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான நல்ல ஒரு சமுதாய பாங்குள்ள இந்த ஒரு நபர் இந்த கேஸ எடுத்திருக்கிறாரு. அப்ப அவர்ட்ட வந்து விசாரிச்சு பார்த்தா, என்னங்க அவர் சைடுல இருந்து அவர் சொல்றது என்ன தெரியுங்களா? எனக்கு ஜாஃபருடைய நம்பர் கூட இல்ல. இந்த கேஸ எடுக்கிற வரைக்கும் எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. நான் ஒரு வேற விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்தது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இந்த மாதிரி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுல இருந்து நான் கேஸ எடுத்திருக்கேன். அப்படின்ட்டு நார்மலா சொல்றாரு. ஆனா அவர் பேசுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான கவுன்சில் மாதிரி தெரியல. அவர் என்னென்ன பேசுறாருன்னு நான் சொல்றேன் பாருங்க. அவருடைய வாதமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸுக்குலாம் ஈஸியா பெயில் கிடைச்சிரும். அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கையில வந்துட்டு எதுவுமே இல்ல. அதாவது அவர் கையில இருக்கணும் இல்லன்றது இங்க அவசியம் கிடையாதுங்க. அவரு இத ரன் பண்ணாருக்கு தெரிஞ்சுதான் தூக்குறாங்க நம்பர் 1. இன்னொரு நம்பர் 2 வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவரை பார்க்க ட்ரை பண்ணேன். பார்க்க விடல. என்சிபி அதிகாரிகள் பார்க்க விடல. அதுக்கப்புறம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து நாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போய் பார்க்க போனோம். பார்க்க போகும்போது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்சிபி கிட்ட, நீ இததான் பேசணும். அதாவது எப்படின்னா, எப்படி இருக்கன்னு பேசணும். கண்ணை பார்த்து பேசக்கூடாது. உடம்ப பார்த்து பேசணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது தப்பா படுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த கவுன்சிலுடைய அந்த வேர்ட்ஸ் இப்படி இருக்காது. இந்த மாதிரி ஒரு தீவிரமான கேஸ்ல லாயரோ யாரோ அக்யூஸ்டா பாக்குறதுக்கு கோர்ட் ஆர்டர் கிடைக்குதுன்னா, கண்ணை பார்த்து பேசுறதுக்கு யாராவது அலோவ் பண்ணுவாங்களா? கண்ணை பார்த்து ஒருத்தரை பேசுறதுக்கு சைகையில வந்துட்டு நிறைய இன்ஃபார்ம் பண்ணலாம் தெரியுலங்க. அதாவது உங்களுக்கு புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு. ஒருத்தருக்கு சைகையில வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹிண்ட் கொடுக்கலாம். நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம். அதாவது கம்யூனிகேஷன் எப்படி வேணாலும் பண்ணலாம். கிரிமினல்ஸ்க்கு எல்லாம் கோட் வேர்ட்ல கூட வச்சிருப்பாங்க. அப்ப என்சிபி வந்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நீ போய் பாருங்க, பேசுங்க அந்த 5 நிமிஷம். ஆனா அந்த 5 நிமிஷம் கண்ணை பார்த்து பேசக்கூடாது. இதுதான் கேட்கணும், இதுதான் பேசணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை பண்ணாருங்களா? அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பாதிச்சிருக்கு. நான் இதுக்கு எகெயின்ஸ்டா இது வந்துட்டு இட் இஸ் எகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் முழு நெட்வொர்க்க பிடிக்கல. அப்ப என்சிபி ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இவர் வந்து பொது வழியில பேசுற விஷயமும் சரி பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ நிச்சயமா காட்டல. ஆனா ஒரு நல்ல சமுதாய பாங்கு மிக்க நபர். எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டிச்சேரி சிறுமி விஷயத்துல வந்துட்டு எல்லா வக்கீல்களும் ஒரு கொடி பிடிச்சாங்கல்ல, நாங்க யாருமே இந்த கேஸ்ல வாதாட மாட்டோம்னு. அந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் விஷயத்துல எல்லா வக்கீல்களுமே அட்வொகேட் ஒரு கொடியை ஏந்திட்டு இந்த கேஸை நாங்க யாரும் எடுத்துக்க மாட்டோம். சமுதாய சீரழிவு. என்சிபி என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ ப்ரொடியூஸ் பண்ணட்டுங்க. ட்ரையலுக்கு போகட்டும். கேஸ் ட்ரையலுக்கு போகும்போது யாராவது வந்து வழக்கு எடுத்து ட்ரையலுக்கு எல்லாம் போகல. நல்லா பாருங்க, குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணல. இன்னும் நெட்வொர்க்க ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்குள்ள லாயர்ஸ் உடைய அந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வரும்போது அது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? புரியுதுங்களா? இதுவே வந்துட்டு அதாவது ஹை ப்ரொஃபைல் கேஸ் நிறைய பேர் எடுத்துடுறாங்க. ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கலாம், இல்ல எதுக்காக வேணாலும் இருக்கலாம். பட் நான் என்ன வந்து பர்சனலி சொல்றேன்னா, இந்த விஷயத்துக்கு எந்த லாயர்ஸ் போகாதீங்க. என்னதான் என்சிபி பண்றாங்கன்றது பாக்கலாம். எந்தெந்த தலைகள் மாட்டுதுன்னு பாக்கலாம். அட்வொகேசிக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. இவ்வளவு தூரம் சமுதாயத்துக்கு ஒரு வந்துட்டு ஒரு கள்ளி செடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை
விட்டு புடிங்க. ம். இப்பவே போயிட்டு நான் வந்துட்டு அவருக்கு நீங்க ஆறுதலா ஒண்ணு குடுத்துக்கிட்டு, இந்த இந்த வக்கீல் இந்த டி.ஆர். பிரபாகரன் நான் சொல்றேன். அத வேற மாரி டைரக்ஷன கொண்டு வந்துட்டு, இப்ப இவர் ஒரு மாதிரி வந்துட்டு பேட்டி குடுக்க ஆரம்பிச்சாருன்னு வைங்க. இது எல்லாமே டைல்யூட் ஆகும். மீடியால இப்போ 100 பேர் இத பத்தி பேசுறாங்கன்னா, அதுல 90 பேர் பேசுறது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனா இருக்கு. வெறும் 10 வருஷம் ம். தான் தண்டனைன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு இந்த முகத்த மூடிட்டு கூட்டு போறாங்க. கூட்டு போறது ப்ராப்பரான்னு கூட தெரியலையே! கொண்டு இருப்பாங்கன்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசும்போதுங்க, கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி. இந்த ம். சமயத்துல இந்த வக்கீலும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா, ம். இம்மெச்சூர்டா அவருக்கு வந்துட்டு ஏதாவது சீனியாரிட்டி கைடன்ஸ் இருக்கலாம். ஆனா பொது வெளியில வந்து பேசும்போது அது ரொம்ப இம்மெச்சூர்டா அது தெரியுது. இது என்ன ஆகும்னா, இது வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணும். சட்டம் ம். வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் மூவ் ஆக போதுங்க. நம்ம யாருமே அத வந்துட்டு நெறைய சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க. அப்படியே லேஸ்ல ம். விட்டுற மாட்டோம். ஆனா சிலர் வந்து அத பேசும்போது அத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எந்த வக்கீல்களுமே இத எடுக்காதீங்களே. இப்ப ஜல்லிக்கட்டு ம். மாதிரியான விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து நின்னு எல்லாம் சாதிச்சீங்கல்ல. இப்ப இந்த ம். போதைப் பொருள் விஷயத்தினால எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு போது, இந்த ஒரு விஷயம் ஏன் எல்லாரும் சேர்ந்து நின்னு ஒரு ஒரு போராட்டமா, ஆர்ப்பாட்டமா, இல்ல வந்துட்டு ஒரு கேம்பெயினா எடுத்து ரன் பண்ணி, இத சட்ட திருத்தத்துக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரியான கேஸ்களுக்கு எந்த வக்கீல்களும் நாங்க ஆஜராக மாட்டோம். இந்த பாலியல் வன்கொடுமையும் சரி, ஆ ம். அந்த மாரி அக்யூஸ்டுகளும் சரி, இந்த மாரி போதைப் பொருள் ஓகேங்களா? ஹையஸ்ட் வீரியமான இந்த மாரி போதைப் பொருள் வழக்குல வந்துட்டு மாட்டுன அக்யூஸ்டுகளுக்கும் எந்த வக்கீல்களும் நிக்க மாட்டேன். ஹை ப்ரொஃபைல் கேஸா இருந்தாலும் சரி, கோடி ரூபாய் அவங்க குடுக்குறதுக்கு ரெடியா இருந்தாலும் சரி, நாங்க நிக்க மாட்டோம். அப்படின்னு ஸ்ட்ராங்கா ம். நின்னீங்கன்னா, பல மாற்றங்கள் நம்ம சமுதாயத்துல கொண்டு வர முடியும். அத நீங்க பண்ணுவீங்களா? அத பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம். இதுவரை பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.